ஆதாரம் நீர்தானையா, எந்த ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, எந்த ஆதாரம் நீர்தானையா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம் நீர்தானையா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம் நீர்தானையா, என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே, ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே, ஆதாரம் நீர்தானையா, எந்த ஆதாரம் நீர்தானையா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தானையா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, உட்காரலாம். நேற்றைய தினத்தில் கூட்டத்திற்கு வரக்கூடாமல் தடுக்கப்பட்ட ஒரு சிலர் இருந்திருக்கலாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆனதாலும் ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு விடுப்பு கிடைக்காதனால் வராமல் இன்றைக்குத்தான் வந்திருக்கிறீர்கள் ஒரு சின்ன கூட்டம் இருக்கலாம். அவர்களுக்காக நேற்றைய தினத்தில் நான் பேசி 2 காரியத்தை கொஞ்சம் 2 நிமிடத்தில் சொல்லிவிட்டு இன்றைக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை அடிமைத்தனத்திலேயே அவர்கள் கேட்காத போதும் இறங்கி வந்து கிரியை செய்ய வாஞ்சிக்கிறார் என்பதை, 40 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்து ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்க வேண்டும் என்று அவரே திட்டமிட்டு அவரே கிரியை செய்து பூமியில இருக்கிற சிலரை கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று எப்பொழுதுமே விரும்புகிறார். ஜனங்கள் ஜபிக்கவில்லை, ஜனங்கள் அலறவில்லை. அவருடைய பொல்லாப்பு, அவருடைய பாவம் வெளியில இருக்கிற சத்துருவையும் வீட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து விட்டது. வீட்டுக்குள் கொண்டு வந்து வைத்தது மாத்திரமல்ல, வீட்டுக்கு அதிகாரியாக மாற்றிவிட்டது. ஆனாலும் பொல்லாத வழிகளிலே வாழ்ந்து விட்டபடியவர்கள் அதை விட்டு திரும்புவதாகவும் இல்லை, அதனால் பாதிக்கப்பட்டதாகவும் தெரியவில்லை. தேவன் கிரியை செய்த விதத்தை தான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலிருந்து நேற்றைய தினத்தில் பேசி, எப்படி பெலிஸ்தர்களை வேறறுப்பதற்கு தேவன் ஆரம்ப வேலையை செய்வதற்கு ஒரு மனிதனை தேடினார் என்றும், அவன் இல்லாத இடத்திலிருந்து அவனுடைய தாய் தகப்பனை அதிசயங்களை காண பண்ணி ஆச்சரியமான கிரியை அவர்களுக்கு செய்து அவனை வெளிப்பட பண்ணினான் என்றும் நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு கொஞ்சம் விவரமாகவே சொன்னேன். நேற்றைய செய்தி ஜேம்ஸ் மீடியாவினுடைய யூடியூபிலே நாளை அல்லது நாளை மறுநாள் அது வெளியாகும். தயவு செய்து மறுபடியும் கேட்கும்படியாய் கேட்கிறேன். இப்பொழுது சிம்சோன் பிறந்து விட்டான். ஆனால் நேற்றைய தினத்தில் நான் இன்னொரு காரியத்தை கொஞ்சம் அழுத்தமாக காண்பித்து கொடுத்தேன். மனோவாவுக்கு மனைவி நல்ல விஷயத்தை சொன்னால், நமக்கு குழந்தை பிறக்க போகிறது, என்னை மலடி என்று யாரும் சொல்ல போக மாட்டார்கள் என்கலாம் சந்தோஷத்தில் சொன்னால்,
பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொன்னார் என்று சொன்னாள். பிள்ளையை எப்படி பரிசுத்தவானாக வேறு பிரிக்கப்பட்டவனாக வளர்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னதோடு கூட நிற்காமல், அவளுக்கு ஆண்டவர் சொன்ன இந்த பிள்ளை குறித்த தேவ திட்டம் என்ன என்பதை தேவதூதனானவர் சொன்ன போதிலும் கூட அதை கணவனுக்கு அவள் கடத்தி விடவில்லை என்பதை நேற்றைய தினத்திலே காண்பித்தேன். கணவனுக்கே கடத்தி விடாதவள் குட்டி பிள்ளைக்கா கடத்தி விட்டிருப்பாள். அவள் கடத்தி விட்டுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி, அந்த பிள்ளை தான் நசரேயனாக வாழ வேண்டும் என்று அறிந்திருந்தான். அவனுடைய முடி வெட்டப்படக்கூடாது என்பதை அறிந்திருந்தான். நசரேயனாக வாழ வேண்டும் என்பது அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. திராட்சை தோட்டத்திற்கும் திராட்சை பழத்திற்கும் அவனுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னதை தாய் சொல்லிக்கொண்டே இருந்திருப்பாள். இவைகளெல்லாம் சொல்லப்பட்டது. பட் வாட் ஃபார் என்பது சொல்லப்படவில்லை. ஆகையினாலே அவன் பர்பஸ் லைஃபை தான் ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று நான் நேற்று தினத்தில் சொன்னேன். சபையும் தன்னுடைய பர்பஸை இழந்து விட்டால், நோக்கத்தை இழந்து விட்டால் எப்படி இருக்கும் என்பதை நேற்றைய தினத்தில் சுட்டி காட்டினேன். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் உங்களையும் எங்களையும் வைத்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமில் இருந்து பூமி எங்கின் கடைசி வரைக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த கடைசி கட்டளை என்பதை லூக்கா 24வது அதிகாரத்தில் 47வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டதை நீங்கள் படித்திருப்பீர்கள். பட் we forgot that. அதை மறந்து விட்டோம் என்று நேற்றைய தினத்தில் நான் சொல்லி உங்களை தட்டி எழுப்பின போது, கிட்டத்தட்ட எல்லாருமே இப்படி பணிகளை நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று உற்சாகம் கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி. பட் there are more reasons why it didn't happen through the life of Samson. எப்படியா சிம்சோனின் மூலமாக அவன் ஒரு தண்டராக, he was a threat to the kingdom of devil என்பதை சொல்லி இந்த தலைப்பை நான் சொன்னது, சபை சாத்தானுக்கு வேட்டு வைக்கவா அல்லது வேடிக்கை பொருளா என்கிற தலைப்பில் தான் நான் பேச ஆரம்பித்தேன். மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சபை சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு, இருளின் அதிகாரத்திற்கு, சாத்தானுக்கு வேட்டு வைக்கவா அல்லது விளையாட்டு பொருளாக வேடிக்கை பொருளாக மாற்றப்பட வேண்டுமா என்பதைத்தான் நேற்றைய தினத்தில் நான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லி ஆரம்பித்தேன். ஏனையா சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு முடிவு கட்ட வேண்டிய, அடிமைத்தனத்திற்கு மக்களை விடுவிக்க வேண்டிய சிம்சோன் பிறந்து விட்டானே, ஏனையா அவனால் அதை சாதிக்க முடியவில்லை என்பதற்கான இன்னமும் சில காரணங்களை இன்றைக்கு காட்டி கொடுத்து அவன் வேடிக்கையாக நிற்கிற காட்சியும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் வேதம் கற்றவர்கள், வேதம் அறிந்தவர்கள், ஆனாலும் மறுபடியும் நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். சில காரியங்களை கொஞ்சம் நீங்கள் பார்க்கும்படியாய் கேட்கிறேன். வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 24வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் வாசிக்கலாம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தது. நல்லா கவனிங்க. அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். God also showed favor over this child. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். நன்றாய் கவனியுங்கள். அவன் ஆசீர்வாதம் பெற்று அவன் பராக்கிரமசாலியாக வளர்ந்து நின்றபோது அவனுக்கு தேவைப்பட்டது பராக்கிரமம் மாத்திரம் அல்ல, தேவ ஆவியானவருடைய துணை. Not your strength, not your power, but by your spirit. நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்னுடைய பலத்தினாலும் என்னுடைய பராக்கிரமத்தினாலும் என் அனுபவத்தினாலும் என்னுடைய குவாலிஃபிகேஷனால் நடக்க போல தேவ ஆவியானவரால் நடக்கும். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் அவனுக்கு கொடுப்பதற்காக அவனை ஏவத் தொடங்கினார் என்றுதான் 13வது அதிகாரம் முடிகிறது. He had a wonderful starting, very good starting. எப்படி என்றால் அவனுக்கு சிங்கத்தை கிழிக்க, அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை கிழிக்கிறது சாதாரண ஆட்டுக்குட்டி மாதிரி தான். He was so strong.
கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கின போது எதிர்த்தால் வருகிற சிங்கத்தை, தாக்க வருகிற சிங்கத்தை ஒரே ஆளாக, தனி ஆளாக கிழித்து போட முடியும். தாவீதின் அனுபவம் அதுதான். இங்கே சிம்சோன் அதை செய்து காட்டுகிறான். அந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் படித்துக் கொள்ளுங்கள். பட் தாயவனுக்கு போதிக்க வேண்டிய அளவு போதிக்கவில்லை என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏனென்றால் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்ததுக்கு நோக்கம் பெலிஸ்தீர்களை அழித்து அவருடைய அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்து நம்மை விடுதலை உள்ளவர்களாக தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு வைப்பதற்கு என்பதை தாய் சொல்ல மறந்திருந்தாள். ஆகையினால் தான் அவனுக்கு பராக்கிரமத்தை தெரியும், ஆனால் பர்பஸை தெரியாது. இன்றைய செய்திக்கு நான் ஒரு சப் டைட்டில் கொடுப்பேன் என்றால், நேற்றைய செய்தியை தான் பேசுகிறேன் நாளைக்கும், இந்த செய்திக்கு ஒரு துணை தலைப்பு கொடுப்பேன் என்றால், the subtitle என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதை கொடுப்பேன் என்றால், power without purpose is useless. இன்னைக்கு பவர் பவர் பவர்னுட்டு முகாம்களுக்கு குறைச்சல் இல்லை தமிழ்நாட்டில். வல்லமை முகாம், வல்லமை முகாம், வல்லமை முகாம். பட் வாட் இஸ் த பர்பஸ் சார்? அம்மா ஐயா, மறுபடியும் சொல்கிறேன், the power without a purpose is useless. நான் அதை உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அவனுக்கு ஒண்ணு தெரியல. என்ன தெரியலன்னு சொல்றேன், மூதாதையர்களுடைய வழியை அவன் பார்க்க மறந்து விட்டான். அபிஷேகம் பெற்றுனா ஆவியின் பலத்தினால் சிங்கத்தையும் கிழிக்க முடியும். ஆனா அதற்கு முன்னதாக இருந்த நியாயாதிபதிகளின் கொஞ்சம் காரியங்களை யோசித்து பார்த்திருந்தால் அவனுக்கு புரிந்திருக்கும். நான் நேற்றைய தினத்தில் கொஞ்சம் குறிப்பிட்டேன். இஸ்ரவேலில் ஆண்டவர் பல நியாயாதிபதிகளை உருவாக்கினார், வேளாவேளைக்கு அவர்களை அனுப்பினார். அதுல ஒரு பெண் நியாயாதிபதியும் உண்டு, தெபோராள் உண்டு. கவனியுங்கள், God never take any partiality treatment with these people. அவர்களை நடத்துவதற்கு, அவர்களை நியாயம் விசாரிப்பதற்கு தெபோராள் போன்ற பெண்களுக்கும் இடம் உண்டு. ஆகையினால் தான் பெரிய பெரிய நியாயாதிபதிகளை, அவனுக்கு முன்னதாக 12 பேரை எழுப்பிவிட்டு 13வது எழுப்பப்பட்டவன் தான் சிம்சோன். இன்னைக்கு எழும்புகிற ஊழியக்காரர்களுக்கும், இன்னைக்கு எழும்புகிற சபைகளுக்கும் இல்லாத ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முந்தின நாட்களின் பரிசுத்தவான்களையும் தேவனுக்கென்று சாதித்தவர்களையும் குறித்து இவங்களுக்கு ஒரு அறிவும் இல்லை, கவலையும் இல்லை. கிதியோனை ஆண்டவர் எழுப்புகிறார். பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சிங்குலரா தான் பேசினாரு. கவனியுங்கள், வீட்டிலே போய் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை படித்தால், நடுக்கம் கொண்ட பயந்தாங்கொள்ளியா இருந்த அந்த கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று தான் ஆரம்பிக்கிறார். அவன் என்னத்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, என்னைய தான் சூஸ் பண்ணி இருக்கிறாரு. I am the prophet of this hour, I am the man of the hour னு சொல்லி பெருமை பாராட்டல. அவன் எக்காலம் ஊதுனா 32,000 பேர் வந்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். 32,000 பேர் வந்த போது ஆண்டவர் சொன்னார், it is a big crowd. பயந்தவன்லாம் ஓடுன்னு சொன்னாரு. யுத்தத்துக்கு சத்தம் போட்ட பிறகு பெரிய கூட்டமா வந்துட்டான். உள்ளுக்குள்ள பயான, வெளியே வீரன் மாதிரி காட்சி அளிக்கிறான். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றி அல்ல. டபுள் லைஃப். ஆமா, உள்ளுக்குள்ள பயம். அதனால தான் எப்பண்டா சான்ஸ் கிடைக்கும் சொன்ன போது யாருக்கெல்லாம் பயமா இருக்கோ, திகிலா இருக்கோ, ஓடி போங்கன்னா 22,000 பேர் ஓடி போயிட்டாங்க. மீதம் இருக்கிற 10,000 பேர், இவங்களுக்கு பயம் இல்லை. இவங்களுக்கு போர்னா நமக்கு காயம்படும் கவலை இல்லை. போர்ல சோறு கிடைக்காம போலாம், கவலை இல்லை. போர் என்று சொன்னால் வீட்டையும் பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் மறந்துகிட்டு நிக்க வேண்டியிருக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் உணர்ந்துதான் வந்தான். நான் இன்னொரு செய்தியில பேசியிருக்கேன், அதனுடைய ஒரே ஒரு காரத்தை மாத்திரம் சொல்லி விடுகிறேன். ஆண்டவர் சொன்னார், இதுவும் ஜாஸ்தி. I need one more test. I need committed serious people.
I am looking for sincere and serious people. சீரியஸ் இல்லாதவங்களாம் என் கூட வேண்டான்னு ஆண்டவர் தள்ளுறாரு. ஆண்டவரே நீங்க தான் கூப்பிட சொன்னீங்க, ஊதுனேன், 32,000 பேர் வந்தான். 2/3 பங்கு போயிட்டு இருக்கிற ஒரு பங்கு இந்த 10,000 பேராவது கூட்டு போறேன். மிதியோனியர் மணலத்தனையா இருக்கிறார்கள், கூடவே கிழக்கத்தி புத்திரர்கள் இருக்கிறார்கள், கூடவே சீரியர்கள் இருக்கிறார்கள். 3 தேசத்து ஆட்கள் வந்திருக்காங்க. ஆண்டவரே இவங்களை எதிர்க்கணும்னா அட்லீஸ்ட் 10,000 32,000 வந்து எனக்கு சந்தோஷமா இருந்தது. கூட்டம் நிறைய வந்துட்டு எனக்கு தெரியல பைத்தியத்தை சுத்தி 10 பேர் வருவான்னுட்டு. கூட்டத்தை வச்சுதான் நம்ம அழக்கப்படுத்திருக்கோம். இவர் மீட்டிங் இவ்வளவு கூட்டம் வந்தது, அவருக்கு மீட்டிங் இவ்வளவு கூட்டம் வந்து, இவருக்கு விட்டது, இவரை வந்தது. பெரிய ஊழியக்காரன் சொல்லுவோம். என்னையா பெரிய ஊழியக்காரன்? அவர் வந்தார் ஒரு 20,000 பேர் வருவாங்க, பெரிய ஊழியக்காரர். சின்ன ஊழியக்காரனா 10 பேரை வச்சு சிங்கி அடிப்பாரு. இது அவர் ஸ்டாண்டர்ட், நம்ம போடுற ஸ்டாண்டர்ட். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, இப்படிதான் நீ மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சு பெரியவன் சின்னவன் சொல்லிடுவேன். ஐ டோன்ட் வாண்ட் தட். தண்ணி கிட்ட கொண்டு போ. ஆமா, தண்ணியை குடிக்க சொல்லு. எல்லாருக்கும் தாக இருந்தது, ஆனா வந்த நோக்கத்தை மறந்துட்டான். தண்ணியை கண்ட உடனே வந்த நோக்கத்தை மறந்துட்டான். அழைச்ச நோக்கமும் மறந்து போச்சு. ஒக்கா சத்தம் கூப்பிட போருக்கு தான் கூப்பிட்டான். தண்ணி கிட்ட வந்த உடனே தண்ணியை பார்த்தான்ல, வச்சிருந்த எல்லா அம்பு கிம்பு கல் கையில் என்ன ஆயுதம் இருந்தோ அதெல்லாம் கீழே வச்சுட்டு அள்ளி குதிச்சு தலையில் தூக்கி போட்டு உடம்பெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டான். மறந்துட்டான் முன்னால் இருக்கிறத. பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, இப்போ உங்களை பற்றி தான் சொல்றாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிச்ச உடனே என் முன்னாலேயே நதியை விட்டுட்டார, என் முன்னாலேயே தண்ணியை விட்டுட்டாரன்னு சொல்லி அள்ளி அப்பி ஆண்டவர் ஆசீர்வதிச்சு. எப்பா நீ அதுக்கு கூப்பிடலடா, கொஞ்சம் தாகத்தை தீர்த்துக்க, தேவைக்கு மட்டும் எடுத்துக்க, மீதியெல்லாம் நீ எனக்கு தாடா. ஆனா 300 பேர் மாத்திரம் முழங்கால் போட்டு, கண்ணு எதிரி மேலதான் இருக்குது, கண்ணு மாறல. தண்ணி எடுத்து எதிரியை பார்த்துக்கிட்டே நாய் நக்கிறது போலக்கிறான். 10,000 பேர்ல 300 பேர் தான். பக்கத்தில் இருக்கவங்கள திரும்பி கேளுங்க, நீங்க எந்த பக்கம்? ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல 9,700 பேர் அவுட். ஓஹோ, ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன? ஐ நீட் ஒன்லி சீரியஸ் அண்ட் சின்சியர் பீப்புள். தட்ஸ் ஆல், ஃபினிஷ். கடைசி வரைக்கும் நான் அதனால தான் இந்த பாடலை இப்படி எழுதுறேன். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் விடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெரிந்தவர்கள் பாடலாமா? விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன்,
உம்மை உள்ளவன் என்று அழைப்பீர். கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். என்னை விட்டு என் கண்ணை அகற்றவே மாட்டேன். இந்த தண்ணி, இந்த சுகம் என்னை இழுத்து வைக்காது. என் கண்ணு என்னை அழைத்த பேர் மேலையும் அழைப்புக்குரிய குறியின் மேலையும் இருக்கும். Whatever comes on my way, it may be in the form of enjoyment or comfort. No, it's not going to change my vision. It's not going to dilute my vision. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவன் பார்த்தா அது நினைச்சிருக்க வேண்டாம். எங்க கோத்திரத்தில் வரல, அவர் மனாசே கோத்திரம், அவர் அங்கிருந்து மனாசே கோத்திரம். ஆனாலும் அவர் ஆண்டவர் அழைச்ச போது ஆவியானவருடைய பலத்தில் அவர் 3 தேசத்தின் மக்களையும் விரட்ட அடிச்சு தரமே, வேற ஒன்றும் எடுக்கலையே. கையில் ஒரு பானை வச்சிருந்தாரு, அதுக்கு பிறகு ஒரு தீவெட்டி வச்சிருந்தாரு. அது ஞாபகத்து வரல சிம்சோனுக்கு, ஏன்னா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. வில்லியம் கேரி கஷ்டப்படுவார். கால்டுவெல் சென்னையிலிருந்து எடையங்குடி என்கிற ஊருக்கு 700 கிலோமீட்டர் நடந்து போவார். ஆமாம், மர்காசிஸ் அங்கேயே சாவார். நாங்கள் அவங்களுடைய வாழ்வின் கனியை புசிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்களையா. நான் சில நேரம் எங்கள் இப்படிய புதுசாக ஊழியத்துக்கு சேர்றவங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசும்போது, எப்போ நான் இப்படிலாம் பாடுபட்டேன்னு சொன்னால் உடனே எங்கள் சகோதரர்கள் சொல்லுவாங்க, வேத அறிவு படைத்தவர்கள் சொல்லுவாங்க, யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனால் நாங்கள் டேபிளுக்கு டைரக்டாக வந்த ஆட்கள். அவங்க எனக்கே பைபிள் ஸ்டடி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா கவனிங்க. We the church today forgot the sufferings of the early missionaries in this area. ஐடாஸ் கேடர் தெரியும், ஆனால் ஐடாஸ் கேடர் நடந்த பாதை நமக்கு தெரியாது. சிங்கிள் ரூமில் சிங்கிள் பெட்டை வச்சு சிங்கிள் ஹேண்டா ஆரம்பிச்சதுனால தான் இன்னைக்கு வெள்ளூரே நிற்கிது. உலகம் முழுவதும் சிஎம்சினால உருவாக்கப்பட்ட டாக்டர்களுக்கும் நர்சஸுக்கும் பாராமெடிக்கல் ஸ்டாஃபுக்கும் கணக்கு வழக்கே இல்லை. கிரேட். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? கொஞ்சம் கேள்வி தான். ஏன்னா அவங்களுக்கு கிருபை கொடுத்தாரு ஆண்டவர், உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? ஹலோ, அமெரிக்கன் அவள் அப்படித்தானே? நேற்று நான் தூத்துக்குடியிலேருந்து காலையில் புறப்பட்டு வரும்போது இந்த திருக்கோயிலூர், திருவண்ணாமலை இதெல்லாம் தாண்டி வரும்போதெல்லாம் யோசித்தேன், ஸ்கடர் ஃபேமிலியே மிஷினரி ஃபேமிலியா எடுத்து பாருங்க. அவங்க அப்பா இந்த ஊரை ஏன் தெரிந்து கொண்டாருன்னு அன்னைக்கு இருந்தவங்க கேட்டாங்க. திருக்கோயிலூரும் திருவண்ணாமலையும் வேலூரும் தான் அவருக்கு கிடைச்சதா? திண்டிவனம் தான் கிடைச்சதா? சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் நிறைய மிஷினரிகள் அந்த நாட்களில் இருந்தாங்களே, அங்கே போகலை. என்ன அறியப்படாத பிரதேசம் இதுதான். அந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் மூதாதையரை நினைச்ச இந்த சிம்சனுக்கு அதெல்லாம் அறிவு கிடையாது. அடுத்தால எப்தான் ஒரு ஆளை எழுப்பினார் ஆண்டவர். ஹலோ, சரி, அதுக்கு முன்னால பார்த்துடலாம். பாராக்னு ஒருத்தனை எழுப்பினாரு. தெபோரா வந்து சொல்ற, பாராக்கே ஆண்டவர் உன்னை எழுப்பி இருக்கிறாரு, போய் செபுலோன்லையும் நப்தலிலையும் 10,000 பேரை கூட்டிட்டு வா. You cannot go alone, even though you are called, even though God has chosen you, you cannot do it alone, my dear people, my dear servants of God. சில சபைக்கு போனீங்கன்னா பாஸ்டர் தான், எல்லாம் பாஸ்டர் தான், என்ன அவர் கிங் ஆஃப் கிங்ஸ். மற்ற ஊழியக்காரன் அவர் மதிக்கிறதும் கிடையாது. சுவிசேஷகனா போடா, 2 பாட்டு பாடினோன்னு சுவிசேஷன் ஆயிட்டான்னு செஸ்லியே பார்த்து சொல்லுவாங்க. ஹலோ, அப்போஸ்தலனா அவன் யாருடா?
we are all in all. எங்களை அழைச்சாரு, எங்களுக்கு டீம் தேவையில்லை. நான் பீகாருக்கு போகும்போது என்னைய தான் ஆண்டவர் தரிசனம் காட்டு தள்ளிக்கிட்டு தான் போனார். ஆண்டவரே, நான் தனியாக நான் செய்ய முடியாது, எனக்கு ஒரு டீம் வேணும்னு கேட்டேன். ஆண்டவர் சிலரை இங்கேருந்து அனுப்பி தந்தார். இது போதாத ஆண்டவர், வடக்கையே வேணும்னு கேட்டேன். வடக்கை எனக்கு ஒரு 5 பேரை தந்தார். இந்த 5 பேரை குறித்து நான் உங்களுக்கு பேசுவேன்னா நீங்கள் ராத்திரி முழுதும் உட்காந்து கதை கேட்கலாம். இந்த 5 பேர் முதல் ஆள் எங்கள் டீமில் சவுத்துலேருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஆமாம், 6வது வகுப்பு தான் படிச்சிருந்தார். சுப்பிரமணி அங்கே வந்து சேர்ந்தார் என் கூட சேர்றதுக்கு. ஆமாம், சரி, அங்கேயாவது நல்ல ஆள்கள் கிடைக்கான இந்த சாதுக்களோடே கொட்டடிச்சுக்கிட்டே திரிஞ்சு, சாதுக்கள்னாலே 24/7 கஞ்சாவில் இருப்பார். ஏன்னா அவங்க தெய்வமும் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள், எங்கள் இப்போ சாமியார்கிட்ட நிறைய விட்ட கேட்டிருக்கேன். இவன் 24/7, அவன் பேர் அர்ஜுன். அர்ஜுன் 24/7 சாதுக்களுக்கு கொட்டடிக்கிறதுக்கு ஆள். அவன் இந்த நாடியிலே கொட்டடிப்பான். அதை பார்த்தீங்கனாலே ஆச்சரியமாக இருக்கும். எப்படிடான்னா அவனை ஆண்டவர்களை வழி நடத்தியாச்சு. நான் நினச்சேன் டீமுக்கு முதல் ஆள் வந்துட்டான். இன்னொருத்தர் உண்டு, பேரெலாம் நான் சொல்லிக்கிட்டே போகிறேன். சிவநாத் வந்தார். ஆமாம், இப்படி ஆட்கள் வர ஆரம்பித்த போது நான் அந்த நாட்களை இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் ரொம்ப இன்னும் எளிமையாக இருக்கணும், அப்போ தான் பீகாரிகளுக்கு உதவி செய்ய முடியும்னு இன்னும் வெறுமையாக இருக்கிற ஆள். வெறுமையாக இருக்கிறதுன்னா 2 உள்ளாடை, ஒரே ஒரு மேலாடை, செருப்பு கிடையாது. அப்படி தான் ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ 2 உள்ளாடையில் ஒன்றை போட்டுட்டு ஒன்றை போட்டு குளிக்கணும், அடுத்ததாக காய்ச்ச வச்சுருக்கணும். ஏன்னா குளிக்கிறதுக்கு அங்கே என்ன பாத்ரூமில் என்ன டைல்ஸ் போட்டால் கட்டி கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் ஊரில் கேட்டால் சொல்லுவான், என் மகா ரஷ்யாவுக்கு போன போது ஒரே அழுக. 3வது நாள் தான் கூப்பிட்டு சொல்கிறா, இந்தாடி எந்த ஊரில் என்னை படிக்க அனுப்பிச்சிருக்கீங்க, மெடிக்கல் படிக்க அனுப்பிச்சிருக்கீங்க. நான் எனக்கு என்னம்மான்னு கேட்டேன். அவன் சொன்னா, டாய்லெட்டே இல்லடி, டாய்லெட் இருக்கு டாடி, ஆனால் டோரே இல்லை, ஒரு டாய்லெட்டுக்கும் டோர் இல்லை. நான் சொன்னேன், ஒன்றையாவது டோர் இல்லாத ஊருக்கு தான் அனுப்பியிருக்கேன், எங்களுக்கு வாலே இல்லடி, சுவரே இல்லை. ஏன்னா எல்லாமே திறந்த, நம்ம ரொம்ப திறந்த மனுஷர். காடி கஞ்சினாலும் மூடி குடிப்போம், ஆனால் இருக்கிறது மட்டும் வெளியே போயிருப்போம். அவன் அதனால நாங்கள் குளிக்கிறது கூட எங்கேயாவது இந்த பம்ப் செட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் கிராமங்களில், அதில் தான் குளிக்கணும், அதில் தான் குளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் என்னுடைய உள்ளாடையை அங்கே காய போட்டிருந்தேன். முந்தின நாள் காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்த ஆடையோடு இறங்கியாச்சு. வெளியே வந்து பார்க்குறேன், என் உள்ளாடையை தேடுறேன், காணும். என் கூட இருந்ததே 7 பேர் தான் அந்த நேரத்தில். தம்பிமார இங்கே கடந்ததே என்னுடைய அண்டர்வேர் எங்கடா? அவன் அர்ஜுன் சொல்கிறான், நான் போட்டிருக்கேன், கவலைப்படாதீங்க. எனக்கு அசிஸ்டண்ட் அவங்க தான் ஐயா. இன்றைக்கி 52 வருஷத்தில் பெரிய ஊழியங்களை கட்டியிருக்கேன்னா ஆரம்பம் இப்படி தான். பக்கத்தில் சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே பெரிய பந்தாவோடு தான் வருவார், மைக்கோடு தான் அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தார். ஆமாம், லைட்டோடு தான் அவருக்கு பர்த்டே கொண்டாடுவாங்க. ஹாய், ஒரு டீம் இல்லாமல் ஊழியம் இல்லையா? பாராக்கே 10,000 பேரை கூட்டுவான்னு சொல்லி தெபோரா ஆண்டவர் தான் உன்னை அனுப்புறாரு என்று பாராக்கு சொன்னாலும் பாராக் 10,000 பேரை எடுத்துக்கொண்டு போனார். அவனை குறித்து ஒரு செய்தி பேசியிருக்கேன், கேட்டு பாருங்க. சரி, எப்தா 11வது அதிகாரம் வீட்டில் போய் படிங்க, தேரன்ல. எப்தா யாரு தெரியுமா? தேவ பலன் அவர் மேல இறங்கி ஆவியை இறங்கிய போது அவன் ஒரு பரஸ்திரியின் மகன் என்று சொல்லி இருக்குது. நல்லா கவனிங்க, ஒரு பாயிண்ட் இங்க சொல்றேன். எப்தாவுடைய அப்பா ஒரு பரஸ்திரியை விவாகம் பண்ணினான். அவளுக்கு பிறந்தான் பராக்கிரமசாலியா எப்தா. ஆனா சொந்த மனைவிக்கு பிறந்த பிள்ளைங்க அவனை வெட்டி வீழ்த்தும்படியாக வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஆனா அவன் பிறக்கும் போது ஒரு பராக்கிரமசாலியா இருந்ததுனால, அவனை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருந்ததுனால, அவன் பரஸ்திரியின் மகனாய் இருந்த போதிலும் வெளியே போய் வீணனா சுத்திக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் கூட்டி ஒரு ஆர்மி ஆக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும்,
I cannot fight alone. I need a group of people. I need others. எனக்கு அப்போஸ்தலர்கள் வேணும், எனக்கு தீர்க்கதரிசிகள் வேணும், எனக்கு சுவிசேஷகர்கள் வேணும், எனக்கு போதிக்கிற போதகர்கள் டீச்சர்ஸ் வேணும். அதுதான் உண்மையான ஊழியக்காரனுக்கு அழகு. ஆனால் இப்போ எல்லாரும் பார்த்தோன்னே பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நான் சொல்லுவேன், வாயை மூடு, உன் பாஸ்டர் உங்கள் வீட்டில் இருக்க. நான் உனக்கு பாஸ்டர் இல்லை. என்னை அண்ணனு கூப்பிடு, ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா தம்பின்னு கூப்பிடு. அங்கிள்னு கூப்பிடுறது கூட எனக்கு பிடிக்காது. என் பேர பிள்ளைகள் வந்ததுனால தாத்தா தாத்தாங்குது. நல்லா கவனிங்க. The church today for God to use all others, those who have been called, those who have been given grace. எல்லாம் நாங்க தான், ஒருத்தருக்கும் இடம் இல்லை. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, அதனால தான் தேசம் தேவனை இன்னும் அறியல. My dear people of God, if servants of God are there, listen, you need a team. It is God's order. நீ உடனே சொல்லுவாங்க, பிரதர் எங்க கூட எங்க சபையில் வர்றவனே எடுத்துக்கலான்னு பார்த்தேன். ஒருத்தன் பயங்கர பிரெயினியா இருக்கிறான், ஒருத்தன் ஹிருதயம் அவன் இல்லைன்னா சபையை நடக்காது, ஒருத்தன் கிட்னி. ஆண்டவர் சொன்னார், நீ சபையில் ஞானஸ்தானம் எடுக்கப்படும் போது நீ சரீரத்தின் அவயமாகிறாய். 1 கொரிந்தியர் 12:13 அப்படி தான் சொல்லுது. நீ ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆண்டவர் எதையோ ஒன்றை நம்பி தான் உன்னை உருவமாக ஒரு 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 உறுப்பா இணைச்சிருக்கிறார் சபையில். அப்போ சொல்லுங்க, நான் எப்பவுமே அந்த சகோதரர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். பிரெயின் என்னது? அதுக்கு வேலை என்னது? எல்லாத்துக்கும் ஆர்டர் போட வேண்டியது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது. அதுக்கு தானே பிரெயின் இருக்குது. ஆமாம், மூளை எதுக்கு இருக்குது? எல்லாருக்கும் ஆர்டர் போட வேண்டியது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது. ஆனால் வெறும் பிரெயின் மட்டும் இருந்ததுன்னா என்ன செய்ய? இருதயம் வேணுமா இல்லையா? சொல்லுங்க. இருதயத்துக்கு வேலை என்னது? கெட்ட ரத்தத்தை வாங்கி புதிய ரத்தமாக மாற்றணும், கழிவெல்லாம் கிட்னிக்கு தள்ளி விட்டுறணும், அதில் வர்ற ஆக்சிஜன் எடுத்து மூளைக்கு அனுப்பணும். மூளைக்கு ஆக்சிஜன் கிடைச்சிட்டுனா மூளை நல்லா இருக்கும், அதிகாரத்தோடு இருக்கும். கிட்னிக்கு என்ன வேலை? கழிவு பொருளை வாங்கி வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் சபையில் சில ஆள் இருப்பான், அவனுக்கு வேலையே வெளியேற்றுறது தான். கேளுங்க 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 கேளுங்க, உங்கள் சபையில் அப்படிப்பட்ட ஆள் இருக்காங்களா? யாரோ சொல்கிறாங்க, எங்கள் பாஸ்டர் தான் மூளை, எங்கள் பாஸ்டர் தான் இருதயம், எங்கள் பாஸ்டர் தான் கிட்னி. அப்படி ஆள் யாராவது இங்கே இருக்கீங்களா? ஹலோ, பாஸ்டர் இருதயம்னு ஒத்துக்கிட்டா அவர் கெட்டதெல்லாம் எடுத்து பிரித்து நல்லதாக்கி மூளைக்கு கொடுப்பாரு. சிச்சி, நான் யாருக்கும் அடங்க மாட்டேன்னு சொல்கிற பாஸ்டர் இருப்பாங்க. அப்படின்னா அவங்க மூளை, சரி மூளைன்னு வச்சுக்கூட, உனக்கு நான் தான் ஏன் ஆக்சிஜன் சப்ளை பண்ணணும்? இல்லைன்னா பிரெயின் டெட்டு, ஆனால் வேலை உயிரோடு தான் இருப்பார். பிரெயின் டெட்டு. வேலூரில் தானே இருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமே. எத்தனையோ சபையில் பிரெயின் டெட்டாகி எவ்வளோ நாள் ஆச்சு. ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு எல்லாரும் உறுப்பு வேணையா, சுண்டு விரல் வேணையா காது குடைகிறதுக்கு, வேற விரல் எனக்கு உதவி செய்யாதையா, பெருவிரல் இருந்து பிரயோஜனம் இல்லையா, அது காதுக்குள்ள போகாதையா, எனக்கு சுண்டு விரல் வேணையா. கேட்கிற அருமையானவர்களே, சிம்சோனே, நீ அழைக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, நீ அனாயிண்டட், யூ, உனக்கு அபிஷேகம் உண்டு, உனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. ஆனா இந்த உண்மை உனக்கு தெரியாமலே போயிடுச்சு. அவர் எப்பவும் சிங்கிள் மேன் ஆர்மி தான். எல்லாம் இயேசுவே இல்லை, எல்லாம் பாஸ்டரே, எல்லாம் பாஸ்டரே. உங்க வீட்டுக்கு வர்ற ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கிறதையும் பாஸ்டரே, அவரை கேட்காம ஒருத்தர் வரக்கூடாது, பாஸ்டரே. எனக்கு எல்லாம் பாஸ்டரே, எல்லாம் பாஸ்டர் தான். I don't say you should not have a shepherd. Please understand, I am also a pastor to my people in my place.
ஐ எம் நாட் யுவர் பாஸ்டர், ஐ எம் நாட் யுவர் பாஸ்டர் சார், ஐ எம் நாட் யுவர் பாஸ்டர். யாராவது பாஸ்டர்னு என்னை கூப்பிட்டாங்கன்னா அங்கனே அடி கொடுக்குறேன். வெளிநாட்டு பாஸ்டர், ஏன்னா அவர் மட்டும் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். நான் பாஸ்டரும் இல்லை பிளாஸ்டரும் இல்லை, நான் ஒரு சாதாரண பிரதர். என் மீடியா டிபார்ட்மெண்ட்டை கேட்டுங்க, என் புஸ்தகத்தில் சகோதரனு கூட அடிக்கூடாது, ஏன்னா இப்போ தாத்தாவாயிட்டேன். என் புஸ்தகத்தை எழுதி தாத்தா அகஸ்டின் ஜெபக்குமார்னு எழுதுதா, பிரதர்னு சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. வெறுமனை போடுப்பா டி அகஸ்டின் ஜெபகம். எங்கள் அப்பா பேர் டேவிட். இவங்க எல்லாம் நினச்சிட்டாங்க நான் டாக்டரேட் வாங்கிட்டேன், அதனால சிலர் போடுறாங்க ஆர் சேர்த்துக்கிட்டாங்க. இவன் ஆர் யாருடா நீ எனக்கு ஆர் போடுறது? யாரப்பா? அகஸ்டின் ஜெபக்குமார். தட்ஸ் ஆல். சிம்சோனே, உனக்கு விளங்கலை, உங்க அம்மா சொல்லி கொடுக்கல, பெலிஸ்தர் கையில இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு தேவன் உன்னை எனக்கு தந்தாரு. நான் பெத்தேன், வளர்த்தேன், பரிசுத்தமா தான் வளர்த்தேன். திராட்சை ரசத்தை குடிக்க கொடுக்கல, உன் முடிய நான் வெட்டவே இல்லை. குட். பட் எப்தானாலும் சரிதான், கிதியோன்னாலும் சரிதான், பாராக்குனாலும் சரிதான், என்ன கவனிக்கிறவர்களே, தன்னுடைய மூதாதையருடைய காரியங்கள் தெரியாமலே போயிடுச்சு. Today's church suffers because they don't want to look back and see the history. என்ன வசனம் சொல்லுதுன்னு வாசிக்கலாமா? வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம். சபைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்றான்னு வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். That is a commandment. உங்களை நடத்துனாங்க, இந்த ஊருக்கு வந்து வாழ்ந்து காண்பித்தார்கள். இந்த ஊருக்கு வந்து அவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள். மிஷனரி சபைகளை, மிஷனரி சங்கங்களையும் குறித்த காரியங்களை படித்து பாருங்கள். அவர் நடத்தினாங்க, விசுவாசத்தை காட்டி கொடுத்தாங்க, அவங்க உங்களுக்கு போதிச்சாங்க. அவங்க வழிகளை பாருங்க, அதை யோசிங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதையெல்லாம் பிரசன்ட் டென்ஸ்லயே படிச்சு பழகிட்டோம், அதனால நமக்கு வேதனை. அங்க அப்படி ஒண்ணு எழுதல, அந்த வசனம் நல்லா இருக்கு. வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து, உங்க போதவர் சொல்றார் நான் தான் போதிக்கிறேன்னு, அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு டீச்சர் யாரு? என் மகளுடைய பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க? ஒருத்தர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஒருத்தன் யூகேஜி படிக்கிறான். 2 பேரும் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. என்கிட்ட நான் போன கிறிஸ்துமஸ்க்கு எங்களுக்கு பீகாருக்கு வந்திருந்தாங்க 2 பேரும். அவன் வந்து கேட்டான், தாத்தா ஐ ஹேவ் அ டவுட். அவன் டவுட்னாலே கொஞ்சம் நான் சொன்னேன், எதை பற்றிட்டா டவுட்? சயின்ஸ் டவுட்னா உங்கள் அப்பாட்ட போய் கேளு, வேதத்தில் ஏதாவது தெரிஞ்சேன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான், வேதத்தில் தான் கேட்க போகிறேன். ஆமாம், ஜான் த பேப்டிஸ்ட் பேப்டைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹூ பேப்டைஸ்ட் ஜான் த பேப்டிஸ்ட்? இன்னைக்கு முளைக்கிற பிள்ளை இப்படி தான் கேட்கும். இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு யோவான் ஸ்நானனுக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தா சொல்லுங்கயா? இன்டர்நேஷனல் ப்ரீச்சர் தான் நான் சொல்ல உட்கார வச்சு, எப்பா த பேப்டிசம் ஸ்டார்டட் ஃப்ரம் ஜான் த பேப்டிஸ்ட். அதனால தான் அவனுக்கு ஜான் த பேப்டிஸ்ட்னே பேர் வந்துட்டான்னு சொன்னோன்னே, ஓஹோ நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவன் சொல்கிறான், ஒரு பாஸ்டர் அங்கிள் பேர் எடுத்து, அந்த பாஸ்டர் அங்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார் நான் தாங்கிறாரு. எல்லாம் இயேசுவே அவர். நல்லா கவனிங்க, லிசன். பின்னால இருக்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கயா, எப்படி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆனேன் என்பதை யோசித்து பாருங்கள். But there are people, those who came to the Lord 50 years back, 60 years back. உங்க அப்பா அம்மா, உங்க வாழ வைத்தவர்கள், உங்களுக்கு வழிகாட்டிகள். அதைத்தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் சொன்னார். எரேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் அழகாக சொல்கிறார். 16வது வசனம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து
விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்று. ஆமா, இது வேற. இப்ப வர்றவங்கலாம் எங்களுக்கு புது ரெவலேஷன் வந்துட்டு, பழைய ஆளுங்களுக்கு ரெவலேஷன் இல்லை. ஏன்னா ரெவலேஷன் இல்லாதனால தான் வசதி படைத்த இங்கிலாண்டை விட்டுட்டு லார்ட் என்று அழைக்கப்படுகிற பட்டத்தை விட்டுட்டு, கவனிங்கள், சிவகாசிக்கு போனீங்கன்னா லார்ட் ராக்லண்ட், லார்டுங்கிற பட்டம் ஈஸியா இங்கிலாந்து அரசாங்கம் கொடுக்காது. ராணி கையிலையோ ராஜா கையில வாங்கினாங்க. அந்த லார்ட் ராக்லண்ட் சூட்டின் பூமியில சிவகாசி சாத்தூர் 7000 பண்ண ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் இல்லாத பூமியில நடந்து திரிந்து சைக்கிளை வச்சுக்கிட்டு தொப்பி ஒண்ண போட்டு, இன்னைக்கு சிவகாசில ஏன் பட்டாசு, அங்கதான் வெயில் கொளுத்துது. அங்க போய் கேட்டீங்கன்னா சொல்ல கந்தக பூமி. ஸ்காட்லாண்ட்ல இருந்தவர் இங்க வந்து இந்த கந்தக பூமியில சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும், நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அங்க போய் தாகம் எடுக்குது, தண்ணி தாகம் எடுக்குது. ஆனா அங்க ஊர் கட்டுப்பாடு, கிறிஸ்தவன் ஒருவனும் நம்ம பாத்திரத்தை தொடக்கூடாது, நம்ம வீட்டு திண்ணையில உட்கார விடக்கூடாது. கிறிஸ்தவ மிஷினரி யாரா இருந்தானே, நமக்கு வெள்ளைக்காரனா இருந்தானே, யாரா இருந்தானே, அவன் இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க கூடாது, அது சட்டம். தாகம் எடுக்குது. ஒரு தாய் வந்து எட்டி பார்க்குறாங்க, வெள்ளைக்காரனை பார்க்கணும்னு பார்க்குறாங்க. அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு பரதாபமாக இருக்குது. கம்பங்கூழ் அதுதான் கையில் இருக்குது வீட்டில். அவங்களுக்கு இவரை பார்த்தோன்னே இவர் பசியால் வேற இருக்கிறார், நான் தண்ணி மட்டும் தான் கேட்குறாரு. அவருக்கு கொடுக்கணும். ஆனால் ஊர் கட்டுப்பாடு, மத கட்டுப்பாடு, மத வெறி பிடித்தவர்கள் மத்தியில் இவனுக்கு எப்படி உதவி செய்கிறது? ஒரு வெள்ளைக்காரன் தொப்பி போட்டிருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்கிறான், கையை எப்படி வச்சிங்க, நான் ஊத்துறேன் குடிங்க. ஃபோர்க் அண்ட் ஸ்பூனில் சாப்பிட்ட ஆளுக்கு குடிக்க முடியாது. அவர் ஊத்துனா அந்த பக்கம் ஒழுகுது, இந்த பக்கம் சட்டையெல்லாம் போட்டிருந்த சட்டையிலெல்லாம் கூழு. நம்மவுக்கு என்ன செய்யறது இல்லை, எப்படி கொடுப்பேன்? பாத்திரத்தை நீங்கள் தொடக்கூடாது, பாத்திரத்தை தொடாம தான் ஊத்துது. அப்போ அவருக்கு ஒரு யோசனை தெரிஞ்சு, நான் போட்டு இந்த தொப்பி எடுத்து அந்த தொப்பியில வாங்கி கூழ் குடிச்சதுனால தான் நீ இங்க உட்கார்ந்துருக்கிற. What made them to come here? பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதை நடக்க மாட்டோம் என்கிறார்கள். Samson, you received an anointing which can kill a lion, but you never bothered about your old generation, your forefathers, those who sat on the same seat where you were. இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை அதுதானே. அது மட்டும் இல்லை, டீமை சேர்க்கணுங்கிற எண்ணமும் இல்லை, பழைய வழிகளை குறித்து பார்க்கணுங்கிற யோசனையும் இல்லை. நான் தான். அது மாத்திரமல்ல, சிம்சோனுடைய வாழ்க்கையை 13, 14, 15, 16வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்க. இந்த ஐயா என்ன செஞ்சாலுமே அவருக்கு லாபம் வர்ற மாதிரி தான் செய்வார். ஆமா, என்னத்துக்கு லாபம் வர்ற மாதிரி செய்வாரு? போய் 30 பேரை அடி கொன்னுட்டு பொஞ்சாதி கேட்டான்னு அவனை கொன்னு போட்டுட்டு வாங்கிட்டு வராரு சட்டை. ஹலோ, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க. பெஞ்சாதி கேட்டான்னு மற்றவனை கொன்னுட்டாது வாங்கிட்டு வந்தவங்க உண்டு இந்த கூட்டத்தில். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை சொல்லலை. பெஞ்சாதி கேட்டால கடனை வாங்கியாது, பேங்கில் கடனை வாங்கி, அது பெஞ்சாதி இல்லை. அவன் என்ன கேட்க மாட்டா, சில நேரம் உன் இருதயத்தை தான்னு தான் கேட்பா. எடுத்து கொடுத்துருவியா? அத்தான், கிவ் மீ யுவர் ஹார்ட். உடனே கத்தியை வச்சு எடுத்து, மை டார்லிங்
பிடி, நீ கேட்டதை, நீ விரும்புறதை கேள், நான் தருகிறேன்னு சொல்லி பக்கத்தில் கேளுங்க. கேட்டான்னா என்ன செய்வீங்க? கேளுங்க. இல்லை கணவனே கேட்குறாரு, கொடுத்துருவீங்களா? ஆனால் சிம்சன் மட்டும் மனைவி சொல்கிறேன், என் கூட வந்து உங்களுக்கு வேட்டி சட்டை எடுக்கணும், காசு இல்லடி, போய் எவனையாவது கொன்று அது ஏமாற்றி அது வாங்கிட்டு வந்துடு. எத்தனை குடும்பங்கள் இதனால் கெட்டு குட்டிச்சவராய் கடனுக்குள்ளே போய் கடைசியில் மனுஷன் கயிறில் தொங்குனது உங்களுக்கு தெரியும். போன வாரம் எங்கள் பீகாரில் பெகுஷராயின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு பெண், அவளுக்கு அவங்க புருஷன் ஆசையாக அந்த செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டான். அவன் செல்ஃபோனை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிட்டா. அதில் என்ன செஞ்சா தெரியுமா? அதை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வாங்கி, அதுக்கு ஒன்று வாங்கி வீட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடி அதை போட்டு ஊருக்கெல்லாம் அனுப்புறது. அவன் பார்த்தா, அட பாவி, நான் ஓன் டான்ஸை நான் தாண்டி பார்க்கணும். அது வேறு அரை நிர்வாணமாக ஆட படிச்சுட்டா. அவனுக்கு ஊரில் இருக்கவங்களாம் சொந்தக்காரங்களாம், என்னடா உன் பெஞ்சாதி இப்படி இருக்கா, ரீல் அனுப்புடா. அதுக்கு பேர் ரீல்ஸ் தான், எனக்கு தெரியாது. சோசியல் மீடியாவில் அதுக்கு பேர் ரீல்ஸ் அனுப்புகிறான். உன் பெஞ்சாதி ரீல் விடுறா, ரீல்ஸ் அனுப்புகிறாள். ஏன்னா நம்ம உடனே ஃபோட்டோ பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு அடித்து உடனே ஃபேஸ்புக். யார் பார்க்குறதுக்கு? உன் ஃபேஸை பார்க்காதவனுக்கெல்லாம். என் கூட ஒரு பாஸ்டர் வந்தார். ஐரோப்பாவில் அவரோட கொஞ்சம் சுத்த வேண்டி இருந்தது. அவர் எங்கெல்லாம் சாப்பிட்றோமோ அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுப்பார். அதுவும் இப்படி ஒன்று எடுப்பார், அப்படி ஒன்று எடுப்பார். அதுவும் யூரோப்பில் போனால் எல்லா வெரைட்டியும் இருக்கும். ஆமாம், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம்னு தெரியாது. அப்படி டேபிள் என்ன அனுப்பிடுறாங்க. இவர் எடுத்து அனுப்புனார். நான் அவர் சபைக்கு போனேன், ஊரெல்லாம் சொல்ல விரும்பலை. அங்கே போனால் அவர் மீப்பர் கேட்குறாரு, எங்கள் பாஸ்டர் போய் பிரசங்கம் பண்ணுவார்னு பார்த்தா அவர் சாப்பிட்டு கொளுத்து வர்றதை எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து சோறு இல்லாமல் கிடக்குற எங்களுக்கு அனுப்புகிறாரு. நமக்கு தான் என்னத்தை அனுப்புகிறேன்னே தெரியாது. பக்கத்தில் சொல்லுங்கள், என்னத்தை அனுப்புகிறேன்னே தெரியாது. ஃபார்வேர்டு எட்வர்டு பார்த்தான்னா அழிஞ்சே போயிடுவார். ஃபார்வேர்டு, நான் எட்வேர்டுன்னு சொல்கிறேன், ஃபார்வேர்டுங்கிறான். வீட்டில் வந்து சொன்னான், ஏம்மா ரீல்லாம் அனுப்ப வேண்டாம். என்ன செஞ்சா தெரியுமா? போன வாரம் நடந்தது. கத்தி எடுத்தா ஒரே குத்து, செத்தான். அத்தான் நீ செத்தான். என்ன உலகம்! எனக்கு ஒன்று வந்து புதுசாக அது தெரில. சிம்சன் அப்படி தானே பண்ணா. எங்கள் வீட்டுக்காரங்களுக்குலாம் சட்டை எடுத்து கொடு, கிறிஸ்மஸ் வருது இல்லை, நீ மட்டும் போடுவியா? அவனுக்கு எங்கள் மாமா மாமியார், என் கூட பிறந்தவங்க, அவங்க பிள்ளைங்க ஒரு 30 பேர் கணக்கு சொல்லுவோம். எவனையாவது கொன்னாவது. ஹலோ, தன்னயம். சரி, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கோவப்பட்டுட்டு போனான். கோவம் தணிஞ்சோடனே ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு மாமனார் வீட்டுக்கு வர்றான். மனைவியை தாரும். அவன் மாமனார் பயங்கரமான ஆள். உடனே அவன் தங்கச்சி வச்சுக்கொள்ளும். கோவம் வந்துட்டு உடனே 300 நிறைய பிடிச்சான். வாலில் தீ வச்சு எரிச்சிட்டான். என்னப்பா செஞ்ச? என் மாமனார் விட்ட தொட்டவனை நான் தொடாமல் இருப்பானா? அட்டே சிம்சோன், உன்னை பெலிஸ்தீரை அழிக்கிற கூப்பிட்டேன்ப்பா, மாமனார் வீட்டுக்கு சண்டை போடவா கூப்பிட்டேன்ப்பா. பக்கத்தில் உட்காந்துங்க, உங்களை சொல்கிறாங்களா? சரி, நீங்கள் அவன் கதையை படிங்க. ஒரு நாளாவது அவன் ஜனத்துக்காகவோ தேசத்துக்காகவோ சண்டை போடலை. எல்லாம் தனக்கு தான். கடைசியில் ஒரு நாள் அவன் கண் ரெண்டையும் பிடுங்கிட்டானுங்க, விலங்கு போட்டு கட்டினாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கே கூட அவன் எப்படி தான் ஜெபம் பண்ணான் பாருங்க, வாசிக்கலாம். 1 ராஜா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு. அப்பவும் ஏன் கண்ணுக்காக தான். என் கண்ணை பிடிங்கிட்டானுங்கல்ல, அதுக்கு தான். சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும்.
ஜெயம் பெற்று மாமிசம் மாயம் தேவ அருள் செய்குவி. ஜெயம் பெற்று மாமிசம் மாயம் தேவ அருள் செய்குவீர். தெரிந்தவர்கள் பாடலாம். பரிசுத்த ஆவி ஏன் கொடுக்கப்பட்டது என்பதை அழகாக இந்த பாடலை எழுதின மனிதனும் பாடின நடராஜ முதலியாரும் அழகாக சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் மாய தேவ அருள் செய்குவி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சிம்சனே, ஆவியானவர் உனக்கு தரப்பட்டது உன்னை மாற்றவே, உன்னை மறுரூபப்படுத்தவே. சபையே, ஆவியானவர் மேல் தங்கி இருக்கிறதற்கு காரணம் உன்னை அவரை போல மாற்றுவதற்காகத்தான். ஆகையினால் தான் பவுல் சொல்வான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல அவரே பிழைத்திருக்கிறார். Today's Christianity is not showing the crucified Christ. இன்றைய கிறிஸ்தவம் சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் நான் காட்ட விரும்பவில்லை என்று சொல்கிற பவுலோடு கூட சேர்வதற்கு ஆயத்தமில்லை. மாறாக, if it lives like that, if the church lives like that, it would be a threat to the Satan. ஏன்னா சிலுவைன்னா அவனுக்கு நடுக்கும். ஒன்று சொல்லட்டுமா? போன வாரத்தில் உகாண்டாவில் இருந்த ஒரு பெரிய மந்திரவாதி, பயங்கரமான மந்திரவாதி, அவனுடைய மனம் திரும்புதலின் காரியத்தை அவனுடைய வாயிலிருந்து சொல்ல ஒரு இன்டர்வியூல கேட்கும்படியான பாக்கியம் கிடைத்தது. நன்ற கவனி, அது யூடியூப்ல இருக்குது. உகாண்டாவில் அவன் பிறந்த போது, மாந்திரிகளுடைய குடும்பத்தில் பிறந்த போது, அவன் பிறந்த நாளிலேயே 20 வயது நிரம்பிய ஒரு பெண்ணோடு மந்திரவாதம் செய்து அதிலே தலைமையாக இருந்த ஒரு பெண்ணோடு அவனுக்கு திருமணம் நடந்தது. Listen sir, the first day itself he was attached with this little child was attached with a 20 years old woman. அப்படி மந்திரவாதத்துக்கு வித்து போட்டவன். அவர் சொல்றாரு, I didn't know what happened, but when I was three, this 23-year-old lady was having sexual affair with me. I couldn't believe that. 3 வயசு பிள்ளைய வச்சு 23 வயசு நிரம்பிய மந்திரத்தினால நிறைந்து பிசாசுக்கு தன்னை வித்து போட்ட பெண் அந்த பிள்ளையோடு செக்ஸ் உறவு வைப்பாளாம். அந்த பிள்ளைக்கு பேச தெரிஞ்சோன்னு கேட்டான், why? Then only you will be more powerful than me. நல்ல கவனிங்க. அவர் தன்னை கதையை சொல்லிட்டு வரும்போது பெரிய மந்திரவாதி ஆயிட்டார். ஒரு பார்த்தாலே 2 பேருடைய ஒருத்தருடைய கண்ணு குருடாக்கிருமா, அவ்வளோ மந்திரவாதம். அவர் ஒன்றும் சொல்ல வேண்டாம். When he looks at somebody, the people will be blinded. தன்னை அடிக்க யாராவது வந்தாங்கன்னா அவர் பார்த்தானா அவர் காலில் பாதி கால் அடிக்க வர்றவன் காலில் பாதி கால் அழுகி கீழே விழுந்துரும். such a powerful black magic. ஆப்பிரிக்காவுக்கு போகிறதுக்கே உங்களுக்கு பயமாக இருக்கும். நல்லா கவனிங்க நான் சொல்கிறத. யூடியூப்பில் போய் கேட்டு பாருங்க. அவனை கண்டாலே நடுக்கம் வருகிற அந்த நிலைக்கு இவன் வாலிபன் ஆகின போது என்ன நடந்தது? அவனை இயக்கி வைக்கிறதுக்கு இன்னொரு தலைமை மந்திரவாதி இருந்தான். திடீரென்று ஒரு நாளில் அவனுக்கு கால் வந்தது, போன் வந்தது.
ஓடிவிடு. 70 கிலோமீட்டர் நீ இருக்கிற இடத்துல இருந்து தூரமாய் ஓடிவிடு. விளங்கல. ஏன்? இங்க ஒரு தேவ மனிதன் பிரசங்கம் பண்ண வர்றான். அவன் வந்துட்டு போன பிறகு 70 நாட்கள் அந்த பக்கம் போகவும் கூடாது. He will come and preach Jesus Christ, the crucified Jesus Christ. சிலுவையில் அறையப்பட்ட அவனை பிரசங்கிக்கிறதுக்கு வர்றான் உன் ஊருக்கு. ஓடிரு. 70 கிலோமீட்டர்ஸ் ஓடிரு, இல்லைன்னா நீ செத்து போவ, அழிஞ்சு போவ, செத்து விழுவாங்க. Run away. Run all your disciples to run away. அது மாத்திரம் இல்ல, அவன் போன பின்பு 70 நாள் அந்த பக்கமே தலை வச்சு படுக்காத. He just leaves the power of the Holy Spirit there. அது பார்த்துட்டு நான் அதை கேட்டுட்டு ஓன்னு அழணும் தான் தோணுச்சு. 3 வயதுல மந்திரவாதியாக மாறுவதற்கு தன் உடலை ஒப்பு கொடுத்தவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பெரிய மந்திரவாதி. பார்த்தாலே மற்றவன் கால் அழுகி விழுந்துரும். அப்படிப்பட்ட மந்திரவாதி. அவனுக்கு செய்தி வருது. அவனுடைய தலைமை மந்திரவாதி சொல்றான், run away, a man of God who preaches Christ, the crucified Christ is coming to your city. இன்னைக்கு a man of God is coming, come and dance. You can have every kind of dance. அப்படிதான் இன்னைக்கு நோட்டீஸ் போடுறாங்க. ஏன்னா மேன் ஆஃப் காடான்னு எனக்கு தெரியாது. என்னை கேட்கிறார் மேனவர்களே, நான் என்னையும் சேர்த்தே சொல்றேன். When I come, I prayed after listening to the interview, Lord, when I go, I must be a threat to the kingdom of Satan. நான் போற இடத்துல ஒரு அதிர்வு உண்டாகிறது மட்டும் இல்ல, நான் போன பின்பு உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை நான் விட்டு வரணும். அப்படிப்பட்ட பிரசனத்தை விட்டுறணும். What is the secret கேட்டா, it is possible only by a crucified person. தான் எனக்கு சத்தம் கேட்டுச்சு. The crucified person who preaches the crucified Christ can leave such an impact. தேவனுடைய ஊழியக்காரங்களே, தேவ பிள்ளைங்களே, நீங்க உங்க குடும்பத்துக்கு போனா சொல்லணும், வந்துட்டு போனாரா இல்லையோ, வீடே தேவ பிரசன்னத்தில் நிரம்பிச்சு வந்துட்டு போனார் இல்லையோ, போன பிறகும் அவர் விட்டு போன காரியம் அப்படியே அதிர்வலைகளை உண்டாக்கி சொல்லணும். அப்படி நம்புறவங்க மாத்திரம் கரங்களை வைத்து, ஆண்டவரை என்னையும் அப்படி மாற்றும் என்று சொல்லு. அதுக்கு ஆவியானவருக்கு பூரணமா விட்டு கொடுத்தவன், ஆவியானவரால் புற்றுமா தன்னுடைய சுயத்துக்கு செத்தவன், எதற்கும் பயப்படாதவன், யாருக்கும் பயப்படாதவன். நீ காலை கூட்டத்துக்கு போயிருந்தாங்க, என்னை பீரங்கின்னு சொன்னாங்க. பீரங்கெல்லாம் போயிடுச்சு. நான் ரஃபேல் ஐயா அப்படிதான் வாழ விரும்பினேன். டக்கான் அடிச்சுவேன். அவர் சொல்லும் போது பீரங்கினாரு. அது ஆற்காட்டில் இருந்ததுனால நீங்கள் பீரங்க காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்க பீரங்கி தான் நினச்சி அவர் சொல்லிட்டாரு. ஆற்காட்டு நவாப் வச்சிருந்தானே அந்த பீரங்கன்னு என்னை சொல்லிடுவாரோன்னு எனக்கு பயம். நல்ல மனுஷன் என்னைக்கு வாழ்த்துறதுக்காக சொன்னார், சுவிசேஷ பீரங்கினாரு. நான் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருந்தேன், ஆண்டவரே, I don't want to make an effect of a birangi. I want to make an effect of an atom bomb. நான் வெடிச்சு சாகிறது மட்டும் இல்லை, நான் யார் மேலெல்லாம் படுற அந்த துண்டு படுத்த அவனும் ஆட்டம் பாம்பா. அதான் ஆட்டம் பாம்புடைய பெரியது. பக்கத்தில் வந்து சொல்லுங்க, நீங்கள் சாத்தானுக்கு வேட்டு வைக்கணும்னா நீங்கள் ஒரு பாமா மாறணும். அது சாதாரண பாமா இல்லை. நீங்கள் ஜண்டு பாம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நிறைய ஜண்டு பாம்புகள் வரும். ஜண்டு பாம்பு வேலை என்ன? இங்கே வலிக்கிறது இங்கே தடவுங்கள், இங்கே வலிக்கிறது இங்கே தடவுங்கள், இங்கே வலிக்கிறது இங்கே தடவுங்கள், இங்கே வலிக்கிறது இங்கே தடவுங்கள். பக்கத்தில் வச்சாங்க, நீங்கள் ஜண்டு பாமா அல்லது ஆட்டம் பாமா? நாங்கள் டைகர் பாம்புன்னு சொல்கிறாங்க. யாரோ பேர் தான் டைகர். ஆனால் நிறைய ஜண்டு பாம் தான் இங்கே இருக்குது. இங்கே வர்றவங்களும் ஜண்டு பாம். காலில் வழியா இப்படி நீட்டுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வயிற்றில் வைத்துக் கொள்ளுங்கள் கையை. அது ஜண்டு பாம் போட்டு விடுகிறேன். இனிமேல் ஜண்டு பாம் கூட்டத்துக்கு போனீங்கன்னா
நீங்க நொண்டி பாமா மாறிடுவீங்க. நீங்க ஆட்டம் பாமா மாறுறதுக்காகத்தான் சபை சாத்தானுக்கு வெடி வைக்கவா அல்லது வேடிக்கை பொருளாகவா? ஒரே ஒரு சில வசனங்களை மாத்திரம் ஒரு அதிகாரத்தில் வேகமாக காட்டிட்டு முடிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம். ஒரே அடியில் 1000 பேரை கொன்ன சிம்சோனுடைய நிலைமையை பாருங்க. 23வது வசனம். பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். எதுன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க நாங்க போட்டிருக்கு தெரியுமா? நம்முடைய பகைஞனாகிய சிம்சோன். பகைஞனாகிய சிம்சோன் தான். ஆனா அவனை என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க தெரியுமா? பார்க்கலாம் 25வது வசனம். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி. Oh, the church of God. Jesus. You become a tamasa today. Oh. நல்லா பாடுவார் பிரதர். நீயா நானாவில் அவரையும் பாட கூட்டுவாங்க. இவரும் உடனே சொன்ன என்னைய நீயா நானாலே பாட கூட்டுவாங்க. அங்கே போய் நான் ஆண்டவருடைய பாட்டை பாடினேன் பாருங்க. அவன் அப்படியே ஆட ஆரம்பிச்சான் பாருங்க. இதெல்லாம் உங்கள் ஊர் டிவியில் வர்றது தான். நீ போயிருக்கன்னா டிவி 2 உடஞ்சிருக்கணும். அது நடக்கிறது இல்லை. நீ காட்சி பொருளாய் மாறிவிட்டாய். நீ வேடிக்கை காட்டுவதுக்கு ஒன்ன வச்சாதான் கூட்டம் வரணும். வேடிக்கை காட்டுற பொருளா மாறிட்ட. உனக்கு தெரியல. சிம்சோன் உன் கண் சொருகி போய்விட்டது. சிம்சோன் நீ வேடிக்கை காட்டுறதுக்கு கூட்டி வர்றப்பட பொருளை மாறிட்டேன். இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. ஒரு தடவை இல்லை, வாசிங்க வாசிங்க 27வது வசனம். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். Anointed person, the separated person. தலைமுடியை வச்சு அவனை கண்டுபிடிச்சலாம். இவன் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று. 25வது வசனத்தில் 2 தடவை சொல்லியிருக்கு வேடிக்கை காட்டினார். அதற்கு பிறகு வேடிக்கை காட்ட கூட்டத்தை கூட்டி காட்டினார்கள். Are you a threat to the devil or are you a tamasa to devil? நீ வேடிக்கை பொருளா அல்லது வெடிகுண்டு வைக்கிறவனா சாத்தானுக்கு? தேவனோடு கூட பேசுகிறா. பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், நான் வேடிக்கை பொருளை மாறினதுக்கு என்ன தெரியுமா தெரியும்? தெலீலாவுடைய மடி, உலகத்தின் மடி. அவளுக்கு நான் தேவையில்லை, என் பணம் தான் தேவை. பெலிஸ்தீன் மூப்பர்கள் 1000 வெள்ளிக்காசு நாங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ண. அதை குறித்து நான் ஒரு செய்தி பேசியிருக்கிறேன் சென்னையில், கேட்டு பாருங்கள். அந்த 4 மெத்தடையும் குறித்து நான் பேசியிருக்கிறேன். நான் அதை பேச விரும்பவில்லை, மாறாக ஒன்று மட்டும் சொல்கிறேன். உலகத்தின் மடியில் நீ படுத்து கிடக்கிறது வரைக்கும், அது உன் கண்ணை பிடுங்கிறதுக்கும் உன் தரிசனத்தை கெடுக்கிறதுக்கும் உன்னை மொட்டை அடிக்கிறதுக்கும் காரணம். அதுக்கு வேண்டியதெல்லாம் பொருள். It needs only your money or money on you. தெலீலா இடத்துல சிம்சோன் அன்பா இருந்தான். சிம்சோன் இடத்துல தெலீலா அன்பா இல்லை. The world will never cleave you. இந்த உலகம் கூட நிக்காது. இந்த உலகம் யாரா இருந்தாலும் நிக்காது நிக்காது நிக்காது. அதுக்கு வேண்டியதெல்லாம் பகட்டு, அதற்கு வேண்டியதெல்லாம் பட்டம், அதற்கு வேண்டியதெல்லாம் சொகுசு, அதுக்கு வேண்டியதெல்லாம் பணம் பணம் பணம். பொருளாசை உனக்குள்ள திரிச்சிடும். Listen to me. I am not shouting here for money's sake. No.
நான் எந்த ஊருக்கு போனாலும் ரிட்டன் டிக்கெட்டோட போகிற ஆள். Whether people accept me or not, I never bothered. Ask Wesley. He travels with me. Ask Bell and Just Das and others. I never bothered about money. அது என்னுடைய நோக்கம் அல்ல, அது எனக்காக அல்ல. சாத்தானுடைய அஸ்திவாரங்களை அசைப்பதற்கு, சத்துருடைய கைகளிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். வேடிக்கை பொருளாக மாற்ற மட்டும் வேடிக்கை காட்டுறது கூட்டுவாங்க. அது அவன் வேடிக்கை காட்டணும்னு சொல்லி வேடிக்கை பொருளாக இன்னைக்கு சபையை மாற்றிட்டாங்களே. Is your church a place of entertainment? Check. Is your church is a place of entertainment? உன்னுடைய சபை இன்றைக்கு என்டர்டைன்மெண்ட் செய்கிற சபையா, வார வாரம் போய் என்டர்டைன்மெண்ட் பார்த்து கொண்டு வருகிற சபையா இருக்கிறதா? God speaks to you. நீ எழும்பி ஆகணும். ஒரு பிணகாசலை தாங்கி கொண்டிருக்க முடியாது. கூடாரத்துக்குள்ள விபச்சாரம் நடக்கிறத தாண்டி கொள்ள முடியாது. பாளையத்துக்குள்ள விபச்சாரம் நடக்கிறத தாண்டி கொள்ள முடியாது. மோசே செயலற்று நிற்கிறான், மூப்பர்கள் செயலற்று நிற்கிறான். யாரும் போனலாம் சொல்லலை. கர்த்தரை குறித்த நேச வைராக்கியம் அவனை பிடிச்சி ஆட்டுது. பினகாஸ் வாலிபன், அவனால் பொறுக்க முடியல. என் பாளையத்துக்குள்ளே அசிங்கமா, என் பாளையத்துக்குள்ளே மீதியானியோட உறவா, அதில் 2 தலைவர்களுடைய, அவளும் தலைவனுடைய மகள், இவனும் ஆசாரிய தலைவனுடைய மகன். நேர போன அவர்கள் விபச்சாரம் செய்து கொண்டிருப்பது ஒரே குத்து. என் வேதம் சொல்கிறது, அதனாலே வாதை நிறுத்தப்பட்டது மாத்திரமல்ல, 24,000 பேரை விழுங்கி இருந்த வாதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நீயும் நானும் இன்னைக்கு ஒன்றுக்கு பதில் சொல்லி ஆகணும். Am I going to be a threat to the devil or am I going to be a tamasa to my devil? எல்லாரும் கண்களை மூடலாம். ப்ளீஸ் வெயிட் ஃபார் 2 more minutes. யாரும் எந்திரிக்கக்கூடாது ப்ளீஸ். நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, ஒருத்தர் கூட எந்திரிக்காத பார்க்குறேன். Thank you so much for this wonderful crowd, because you love the word of God. You love the word of God. Praise God for எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமா. சபையில் மிருகம் சாரமற்று போனமாக மாறிவிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். சாரமும் இல்லை, சத்துவமும் இல்லை. ஆவியானவர் இருக்கிறார் என்று நாங்கள் தான் சொல்லுகிறோம். ஆனால் உகண்டாவிலே வந்த அந்த தேவ மனிதன் போன போது 70 கிலோமீட்டரை பாதிக்கிற ஒரு தேவ பிரசன்னத்தை உம்மால் இறக்க முடியும் என்றால், 70 நாட்கள் அந்த பக்கத்தில் ஒருத்தரும் போக முடியாதபடி அவர் விட்டு சென்ற அதிர்வலைகள் இருக்கும் என்றால், நானும் வாழ்கிற பட்டணத்தில், வாழ்கிற மாவட்டத்தில், வாழ்கிற நாட்டில், மாநாட்டில், வாழ்கிற பெரிய தேசத்தில் வலைகளை உண்டாக்கி சத்ருவை ஓட வைக்கிற ஒரு சக்தியாக மாற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். யாரும் மற்றவங்களை பார்க்க வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல, அட்லீஸ்ட் இன் மை ஃபேமிலி சார், அட்லீஸ்ட் இன் மை ஃபேமிலி அண்ட் இன் மை ஃபேமிலி சர்க்கிள், ஐ வாண்ட் டு பிரிங் சச் எ ட்ரமர் டு சாட்டன் ஹூ ஒர்க்ஸ் இன் மை ஃபேமிலி. என் குடும்பத்தில் சாத்தான் விளையாடிக்கிட்டு இருக்கான், நான் வர்றேன்னு சொன்ன உடனே அவன் போயிடணும். நான் அவங்கள விட்டு வந்தாலும் அது நான் விட்டு வந்த காரியங்கள் நிலைக்கணும்னு சொல்கிறவங்க மாத்திரம், அந்த வேண்டுதலை உடையவர்கள், அந்த சக்தி உடையவர்களான்னு கேட்கல, அந்த வேண்டுதலை உடையவர்கள் மாத்திரம் அப்படியே எழுந்து நின்றால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். If you want to make a real wave in your family, in your workplace, in your country, in your town, தேவாவியானவர்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை இங்கே ஒரு சில வாலிபர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய துடிப்பு உண்டாயிருக்குது. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் தர விரும்புகிறேன்.
அந்த தேவ மனிதன் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொன்ன அதே பவுலை நாளைக்கு பேசுகிறேன். அதே போல நானும் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். உலகம் எனக்காக, அந்த உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அந்த சிலுவையை குறித்து மாத்திரம் நான் மேன்மை பாராட்ட விரும்புகிறேன். அதற்கு எந்த விலைக்கிறையும் செலுத்த ஆயத்தம். அந்த ஒரு மனிதன் 70 கிலோமீட்டருக்கு அதிர்வலைகளை உண்டாக்க முடியுமானால் நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக மாற, நான் பஸ்ஸில் ஏறினால் பஸ் நடுங்க வேண்டும். பீகாரிலே ஒரு பெண் இருக்கிறாள், நீங்கள் அவளை பார்க்கலாம். அவள் பேர் மஞ்சு தான். மஞ்சு என்கிற ஒரு ஊழியக்காருடைய மனைவி. அவள் ஒரு நாளிலே ஒரு ஊழிய விஷயமாக தனியாக கணவன் இல்லாமல் ஒரு பஸ்ஸில் ஏறினாள். அவள் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கிற ஒரு பெண், வடநாட்டு பெண், பார்க்க நல்ல கலராக இருப்பா. அவருடைய கணவன் பெயர் சுனில். அவர் எங்களோடு கூட எலக்ட்ரீஷியனாக வந்தார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு பாஸ்டராகவும் மாறி எலக்ட்ரீஷியனாகவும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிற இடத்தில் தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு சபையை கட்ட ஆரம்பித்திருக்கிறோம். அவர் மூலம் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏராளம், தூக்கில் தொங்க போனவர்கள், விடுதலையாக கூடாதவங்களை ஆண்டவர் விடுதலையாக்க. அவருடைய மனைவி அந்த பஸ்ஸில் போன போது, அவள் ஜெபித்து கொண்டிருந்த போது 3வது வரிசையில் பஸ்ஸில் இருந்த ஒரு முஸ்லீம் பெண் ஆட ஆரம்பித்து விட்டாள். அவளுக்குள்ளே இருந்த பிசாசு வெளியே வர ஆரம்பித்தது. இவளுக்கு தெரிந்து விட்டது பிசாசு என்று. ஒரு முஸ்லீம் மனிதன் அவரோடு கூட இருக்கிறாள். பின் சீட்டில் இருந்து அவள் எழுந்து நின்று இந்த பிசாசை விரட்ட, அந்த பிசாசு இவள் மேலே சீறி பாய 2 பெண்களையும் அங்கே டிரைவர் கண்ணாடியில் பார்த்துவிட்டு நேர போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு நிறுத்திட்டாரு. 2 பெண்கள் சண்டை போடுறாங்கன்னுட்டு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த பிசாசு கீழே வந்து பயங்கரம் ஆடிச்சு. பஸ்ஸில் இருக்கிற 60-70 பேரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. ஊரார் வந்துட்டாங்க. புருஷன் பார்க்குறான், ஐயோ என் மனைவிக்குள்ள பிசாசாம், இந்த பிசாசோடைய நான் இத்தனை வருஷம் வாழ்ந்தேன்னு அவன் வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். இயேசுவின் நாமத்தில் போன போது விழுந்தது. விடுதலையோடுகள் எழுந்தாள். அந்த மனுஷன் பார்த்தான், இந்த இயேசு எனக்கு வேண்டும். அவன் வீட்டுக்கு ஆளை அனுப்பி தன்னுடைய காரை கூப்பிட்டு, சிஸ்டர் நீங்கள் பஸ்ஸில் போகக்கூடாது, வாங்க என் கூட வெந்து எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்துருங்க, அதுக்கு பிறகு நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போங்கன்னுட்டு வீட்டில் போய் கார் எடுத்துகிட்டு வந்து இவன் வீட்டில் போய் ஜெபம் பண்ணது இன்றைக்கு அந்த கிறிஸ்தவ குடும்பமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. வந்து பாருங்கள். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அன் servant of God, superstar servant. No, the wife of a servant of God. That can happen through you. அது உனக்கு நடக்கும். வாலிபனே, நீ மாத்திரம் உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டேன். அது இந்த பூரண ஒப்பு கொடுக்கிறேன். நான் போகிற இடத்துல ஒரு அதிர்வலை உண்டாக்கணும்னு சொன்னால் இங்கே முன்னால் வந்து நான் உங்களுக்காக ஜபிக்க முடியாத. நீங்கள் அங்கே எங்கே இருந்தாலும் சரி, பின்னால் இருந்தாலும் சரி, சீக்கிரம் ஓடி வாங்க, கூட்டத்தை முடிக்க போகிறோம். If you want to make an impact upon this world, if you want to shake the world, if you want to shake your family, if you want to shake your state, if you want to shake your country, if you want to submit yourself saying, I am crucified with Christ, here is a time. Come and kneel down here. It is your time. This country is looking for you. Vellore is looking for you. Vellore district is looking for you. This country is looking for you. And you are the vessel. தேவன் உன்னை தான் தெரிந்து கொண்டார். உன்னுடைய பிறப்பு அதிசயமானது. உன்னுடைய பிறப்பு அதிசயமானது. உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் அதிசயமானது. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சாதாரண காரியத்திற்காக அல்ல. அல்ல. You cannot live an ordinary life anymore. Yes, Lord. Yes, Lord. விசேஷ காரியத்தை செய்வதற்கு தேவன் உன்னை கைப்பிடிக்க வந்திருக்கிறார். நீ மாத்திரம் சொல்லு, எனக்கென்று வாழ மாட்டேன், என்னுடைய சுயத்துக்காக வாழ மாட்டேன், மற்றவர்களை ஊதாசீனப்படுத்தி வாழ மாட்டேன், மற்ற முன்னால ஓடினவர்களை கவனிக்காமல் இருந்து விட மாட்டேன். I want to see the power of God wherever I go. I want to take the presence of God. Yes, I am the one who is the carrier of His presence. அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்ற பாத்திரம் நான் தான். நான் தான். எல்லாம் வாய் விட்டு சொல்லுங்க, அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்ற பாத்திரம் நான் தான். அவருடைய பிரசன்னத்தை ஏந்தி செல்கிற பாத்திரம் நான் தான். அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனால, அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனால தேவ ஆவியானவர் உன்னை தொடுகிறார். நீ சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்த, நீ சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்த, நீ சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்த, நீ உலகத்துக்கு வேடிக்கை பொருள் தான்.
ஆனா சாத்தானுக்கு வெடிகுண்டு வைக்க Yes, yes, yes. நீ சாத்தானுக்கு வெடிகுண்டு வைக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். மறந்து விடாதே. You are not an ordinary person. You are going to rakagagaraladono. Praise God. Thank you, Lord. Oh, thank you, Lord. ரெண்டு கரங்களை உயர்த்தி விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். இந்த மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவர் என்றழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவர் என்றழைப்பீ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறுபடியும் பாட போகிறோம். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே. மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். பின்னால 3 சிநேகிதர்கள் ஒன்றாய் நிற்கிறீர்கள். நீங்கள் கூடி ஜெபிப்பது வழக்கம். God's finger is towards you. My dear friends, அதில் ஒரு பெண்ணும் உண்டு, 2 சகோதரர்களும் உண்டு. நீங்கள் கண்ணீரோடு இந்த தேசத்திற்காக ஏக்குகிற ஏக்கத்தை உடையவர்கள். தேவ கரம் உங்களை நோக்கி நீட்டப்படுவது மாத்திரமல்ல, ஒரு பெரிய தொடுதல் உங்களை அங்கேயே சந்திக்கிறது. ஆகினால் முன்னால் வந்தவர்கள் மாத்திரமல்ல, பின்னால் இருக்கிறவர்களோடு கூட தேவன் இடைப்படுகிறார். You are the person. You are the person. எல்லாம் சொல்லலாம். இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறவர்கள் தத்தத்தை உயர்த்தி பாடலாம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பா, ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பா, ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சத்தமா ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 2 கரங்களையும் எல்லாரும் முன்னால இருக்கிறவங்க பின்னால இருக்கிறவங்க 2 கரங்களும் பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி வாழ்ந்தா ஒரு வாழ்க்கையா இயேசுவிற்காக. நான் வேடிக்கை பொருள் அல்ல, சாத்தானுடைய ராஜ்யத்தை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற வல்லமை உள்ள பாத்திரமாக நான் வாழ விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே ஒரு அக்கினி மேல் வீட்டறையிலே இறங்கின அக்கினி, ஏசாயாவை தொட்ட அந்த அக்கினி இவர்கள் மேலே விழுவதாக. இவங்க மேல ஒரு அக்கினி விழுவதாக. இவங்க போகிற இடத்துல எல்லாம் தாகோன்கள் முகக்குப்புற விழுவதாக. பாகாலின் தோப்புகள் அழிவதாக. Lord, let them carry the fire. Lord, let them carry the presence of God. Rikatarama shakatarama.
ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை குறித்து சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் முன்னால பிறந்தாண்டா, எனக்கு முன்னாலேயே போய் சேர்ந்துட்டான்டா, எவ்வளவு நாள் வாழ்ந்தோன்னு அது கணக்கு இல்லையா, எப்படி வாழ்ந்தோன்றது உண்மை. அவன் கொஞ்ச காலம் தாண்டா வாழ்ந்தான், ஆனா எரிகிற அக்கினியாக இருந்தான். எத்தனை பேர் எப்படி வாழ விரும்புறீங்க? உங்களுக்காக அருமையான பாஸ்டர் விக்டர் அவர்கள் ஜோபிக்காக நான் கேட்கிறேன்னா, உங்க கரங்களை 2 கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, நான் இப்படி வாழ போறேன், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ மாட்டேன். ஆமா, நீங்க போய் இது சும்மா போய் நீங்க வாழ முடியாது. நீங்க போய் உங்க அறை கதவை பூட்டி ஜெபம் பண்ணணும், ஜெபிக்கிறவர்களோடு சேர்ந்து கொள்ளணும், வேதத்தை எப்பொழுதும் படிக்கணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும், தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கணும். நான் சொல்றேன், நீங்கள் இன்றையிலிருந்து சாத்தானுக்கு சவால் விடுகிறவர்களாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாரா? அன்பின் பரலோக பிதாவை ஒப்பு கொடுக்கப்பட்ட பலியாக தன்னையே ஒப்பு கொடுக்கப்பட்ட பலிபீட தண்டை வந்து ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே துவங்கப்பட்ட இந்த அர்ப்பணிப்பு அது அந்த நாள் வரைக்கும் நிறைவேறும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக, தரிசனத்திலே நடத்துவீராக, உம்முடைய கிருபையினாலே நடத்துவீராக, கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக, பாரம் இருதயத்தை பிழிவதாக, கர்த்தருக்கென்று ஓடி ஓடி பராக்கிரமம் செய்வார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனே, எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. உமக்கென்று ஒரு வைராக்கியமான ஆயுதமாக, கர்த்தருக்கென்று ஒரு பெரிய ஆயுதமாக செயல்பட கர்த்தர் பலப்படுத்தினதற்காக நன்றி. பேசின நம்முடைய தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, இன்னும் திரள் கூட்டங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தை நடத்துகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துவீராக, கிருபைக்கும் சமாதானத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். நாளை தினத்தை கூட்டத்தை ஆசீர்வதித்து தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.